லாங்குவேஜ் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா தமிழை பொறுத்த வரைக்கும் ஓல்டு புக்கிலேருந்து கொஸ்டின்ஸ் வந்து ஜாஸ்தியாக கேட்டிருந்தாங்க. சரிங்களா? இப்போ நியூ புக்கிலேருந்து ஒரு 80 கொஸ்டின்ஸ் கிட்ட கேட்டிருந்தாங்க. ஓல்டு புக்கிலேருந்து அரௌண்ட் ஒரு 20 கொஸ்டின்ஸ் கிட்ட கேட்டிருந்தாங்க. சரிங்களா? ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு 10 கொஸ்டின் வரைக்கும் கேட்பாங்க ஓல்டு புக்கிலேருந்து. ஸோ மெஜாரிட்டி வந்து நியூ புக்கிலேருந்து தான் இருக்கும். ஸோ இந்த தடவை பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ஓல்டு புக்கிலேருந்து கொஸ்டின்ஸ் வந்து கொஞ்சம் அதிகமாகவே இருந்தது. சரிங்களா? ஸோ ஒரு ஈஸியாக அட்டன் பார்த்தீங்கன்னா ஒரு 80 வந்து ஈஸியாக அடிக்கிற மாதிரி இருந்தது. ஒரு 20 கொஸ்டின்ஸ் கிட்ட கொஞ்சம் யோசிச்சு தான் அடிக்கிற மாதிரி இருந்தது. ஸோ இப்போ ரீசெண்டாக இப்போ டிஎன்பிசி வந்து தமிழை பொறுத்த எந்த ட்ரெண்டில் கேட்குறாங்க அப்படின்னா ஃபுல்லாக ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் வந்து மோஸ்ட்லி அவாய்ட் பண்ணுறாங்க. சரிங்களா? ஸோ நீங்கள் அனலைஸ் பண்ணி பார்த்தாலே தெரியும். இப்போ குரூப் 4லையும் பார்த்தீங்கன்னா பெருசாக வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ்க்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கல. பட் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ஒரு 10 கொஸ்டின் பேப்பர் பார்த்துட்டு போனோம் அப்படின்னாலே ஈஸியாக வந்து தமிழில் ஒரு 80 மார்க் மேலே வாங்கிடலாம். அந்த மாதிரி தான் இருந்தது. நிறைய ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ் வந்து நிறையா வரும் தமிழ் பொறுத்த வரைக்கும். பட் இப்போ டிஎன்பிசி பொறுத்தளவு இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் வந்து அவங்க அவாய்ட் பண்ணுற மாதிரி தெரியுது. சரிங்களா? அதை மட்டும் நம்பிட்டு பண்ணிங்கன்னா வேஸ்ட்டு. ஸோ புதுசாக நிறைய கேட்குறாங்க கொஸ்டின்ஸ். சரிங்களா? ஸோ இப்போ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் வந்து கேட்குறத குறைச்சிட்டு புது கொஸ்டின்ஸ் வந்து நிறைய வருது. ஸோ நீங்கள் ரொம்ப எஃபர்ட் போட்டு படித்தா மட்டும்தான் வந்து அது தமிழாக இருந்தாலும் சரி இங்கிலீஷாக இருந்தாலும் சரி. சரிங்களா? குறிப்பாக தமிழ். ஸோ தமிழை பொறுத்தளவு நீங்கள் ஓல்டு புக்கும் சேர்த்து படிக்க வேண்டியிருக்கிறதுனால எஃபர்ட் வந்து கொஞ்சம் இனி வர்ற காலகட்டத்தில் கொஞ்சம் ஜாஸ்தியாக போடுற மாதிரி இருக்கும். ஸோ என்னோட ஒப்பீனியன் கேட்டிங்க அப்படின்னா அது நீங்கள் 90+ போட்டிருந்தாலே குட் அட்டெம்ப்ட் தான். சரி, நிறைய பேர் சொல்லுவாங்க 95+ன்னு சொல்லுவாங்க. அது வந்து குரூப் 4க்கு ஓகே. சரிங்களா? குரூப் 2 பொறுத்த வரைக்கும் நீங்கள் லாங்குவேஜில் 90+ போட்டீங்க அப்படின்னாலே அது நல்ல அட்டெம்ப்ட் தான். அது இந்த கொஸ்டின் பேப்பர் பொறுத்த வரைக்கும் நீங்கள் 90+ போட்டிருந்தாங்க அப்படின்னாலே குட் அட்டெம்ப்ட். சரிங்களா? தமிழ் ஆர் இங்கிலீஷ் ரெண்டுக்குமே சொல்கிறேன். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா மேக்ஸ். சரிங்களா? மேக்ஸை பொறுத்த வரைக்கும் போன குரூப் 4 கம்பேர் பண்ணும்போது இது வந்து ஈஸியான கொஸ்டின் பேப்பர் தான். சரிங்களா? ஸோ நிறைய கொஸ்டின்ஸ் பார்த்தீங்கன்னா பார்த்து ஆன்சர். சரிங்களா? ஃபார்ம் அப்ளை பண்ணிங்கன்னா டக்குன்னு ஆன்சர் அந்த மாதிரி தான் இருந்தது. சரிங்களா? ஸோ ரீசனிங் வந்து இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா டிஎன்பிசி பொறுத்த வரைக்கும் ரீசனிங் கொஸ்டின்ஸ் வந்து போன குரூப் 4லையும் இருக்காங்க. அதே மாதிரி இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு 5 கொஸ்டின்ஸ் கிட்ட 25 ஒரு 5 கொஸ்டின் ரீசனிங் வந்துருந்தது. ஓவராலாக பார்த்தீங்கன்னா 25க்கு ஒரு 22 கொஸ்டின் நீங்கள் தாராளமாக போடலாம். சரிங்களா? ஈஸியாக போடலாம். ஒரு 2-3 கொஸ்டின் தான் நீங்கள் யோசிச்சு போடுற மாதிரி இருந்தது. ஓகேங்களா? 22 அப்படின்றது டீசெண்டான அட்டெம்ப்ட். ஓகேங்களா? ஸோ 20+ ஈஸியாக வந்து எல்லாருமே போட்டிருப்பாங்க. சரிங்களா? 20 கொஸ்டின்ஸ் ஈஸியாக எல்லாருமே போட முடியும். 22+ அப்படின்றது டீசெண்டான அட்டெம்ப்ட். சரிங்களா? நல்ல அட்டெம்ப்ட். லாங்குவேஜை பொறுத்த வரைக்கும் 90+ குட் அட்டெம்ப்ட். மேக்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு 22+ குட் அட்டெம்ப்ட். ஸோ ஜிகேக்கும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட தமிழுக்கு என்ன ஸ்ட்ராட்டஜி டிஎன்பிஎஸ்சி ஃபாலோ பண்ணுறாங்களோ அதுக்கு தான் ஜிகேக்கும் ஃபாலோ பண்ணுறாங்க. சரிங்களா? நிறைய ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் வந்து அவாய்ட் பண்ணுறாங்க. சரிங்களா? ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்லேருந்து அந்த ரிப்பீட் ஆகிற கொஸ்டின்ஸ்லாம் வந்து குரூப் 4லேயுமே பெருசாக வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் கேட்கல. அதே மாதிரி இந்த குரூப் 2 எக்ஸாம்லையும் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணி, சரிங்களா, மோஸ்ட்லி டிஎன்பிஎஸ்சி ஆஸ்பிரன்ட்ஸ் வந்து என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணி போவாங்களோ அந்த ஏரியா ஃபுல்லாமே கேட்கவே இல்லை. சரிங்களா? ரொம்ப கம்மியாக தான் வந்துருந்தது. ஸோ புது கொஸ்டின்ஸ் தான் வந்து ஜாஸ்தியாக இருந்தது. ஸோ ஓவராலாக ஜிகே பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 20 to 25 கொஸ்டின்ஸ் கிட்ட கொஞ்சம் நீங்கள் யோசிச்சு போடுற மாதிரி இருந்தது. சரிங்களா? உங்களுக்கு வந்து புதுசாக இருக்க மாதிரி இருந்திருக்கும். சரிங்களா? ஒரு 50 to 55 கொஸ்டின்ஸ் கிட்ட போட்டிங்கன்னா அது நல்ல அட்டெம்ப்ட். சரிங்களா? 50+ அப்படின்றது குட் அட்டெம்ப்ட். ஒரு 20 கொஸ்டின் வரைக்கும் தான் வந்து கொஞ்சம் யோசிச்சு போடுற மாதிரி அவங்க கேட்டிருந்தாங்க. ஸோ ஜிகே பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 45 கொஸ்டின் வரைக்கும் மோஸ்ட்லி எல்லாருமே போட்டிருப்பாங்க. சரிங்களா? அந்தளவுக்கு ஈஸியாக தான் இருந்தது. ஒரு 45 கொஸ்டின் வரைக்கும் போட முடியும். பட் 50+ போட்டிருந்தீங்க அப்படின்னா குட் அட்டெம்ப்ட். ஸோ இப்போ ஓவராலாக பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ லாங்குவேஜை பொறுத்த வரைக்கும் இந்த 80 to 85, சரிங்களா, அந்த ரேஞ்சில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் போட்டிருப்பாங்க. 85 வரைக்கும் நிறைய பேர் போட்டிருப்பாங்க. பட் நீங்கள் 85+ மேலே போட்டிங்கன்னா அது ஒரு டீசெண்டான அட்டம். சரிங்களா? பட் என்ன பிரச்சனை அப்படின்னா அந்த 85 to 90 அந்த கேட்டகரியில் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா ஜிகேல வந்து ஒரு 10 கொஸ்டின் சேர்த்து எடுக்கணும். சரிங்களா? இப்போ நான் 45+ சொல்லியிருக்கேன் இல்லையா, நீங்கள் ஒரு 55+ எடுக்கணும். லாங்குவேஜை குறையிறத நீங்கள் ஜிகேல வந்து காம்பன்சேட் பண்ணணும். ஓகேவா? அப்படின்னா வந்து கிளியர் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது. பட் நீங்கள் லாங்குவேஜில் 90+ போட்டிருந்தீங்க அப்படின்னா குட் அட்டெம்ப்ட். சரிங்களா? நீங்கள் பயப்பட தேவையில்லை. அதே மாதிரி மேக்ஸில் வந்து ஒரு 20 கொஸ்டின்ஸ் வரைக்கும் எல்லாராலையும் போட முடியும். சரிங்களா? பட் ஒரு 22+ போட்டிருந்தீங்க அப்படின்னா குட் அட்டெம்ப்ட் மேக்ஸில். ஸோ ஜிகே பொறுத்த வரைக்கும் ஒரு 45 வரைக்கும் எல்லாராலையும் போட முடியும். நீங்கள் ஒரு 50+ போட்டிருந்தீங்க அப்படின்னா அது வந்து குட் அட்டெம்ப்ட். இது வந்து டோட்டல் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 150 வரும். சரிங்களா? 85 + 20 105, 105 + 45 150 கொஸ்டின்ஸ் வரும். இந்த 150 வரைக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வருவாங்க. சரிங்களா? நீங்கள் சின்சியராக ப்ரிப்பேர் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அந்த 150 வரைக்கும் ஈஸியாக உங்களால் எடுக்க முடியும். சரிங்க? எல்லாரும்